Hi friends, good morning. In this video, characterize image formed by spherical mirrors. Spherical mirrors மூலியமாக ஆப்ஜெக்ட் வச்சான்னு சொன்னாக்கா அதில் வந்து எப்படி எந்த டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வச்சா எந்த டிஸ்டன்ஸில் வந்து இமேஜ் உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதாவது இமேஜ் வந்து இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் வச்சான்னு சொன்னாக்கா அதோடைய ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் வச்சாக்கா அதோடைய இமேஜ் வந்து ரியலாக தெரியும், இன்வெர்ட்டாக தெரியும், வெரி ஸ்மால் சின்னதாக தெரியும், போக்கல் இருந்தால் விடும். இப்போ நம்ம தூரத்துலேருந்து ஒரு பவுடர் பார்க்கும்போது தெரியுது, சின்ன தெரியுதில்ல, சின்ன தெரியும், கொஞ்சம் கொலாப்ஷன் தெரியும். ஸோ இன்வெர்ட்டட் வெரி சின்ன தெரியும், ரியல் இமேஜ். ஓகேங்களா? அப்போ மாதிரி ஆரம்பிச்சிங்க இன்ஃபினிட் வச்சாக்கா. அதே மாதிரி வந்து இப்போ வந்து அதாவது ரேடியஸ்குள்ளே வச்சாக்கா அதோடைய லென்த்து, மிரருடைய லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துலேயே அந்த சைஸ்லேயே நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இமேஜ் ஆப்ஜெக்ட் வச்சாக்கா ரியலாக கிடைக்கும், இன்வெர்ட்டடாக கிடைக்கும், சேம் சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? 2f u r 2f அது ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சாக்கா ரியல் இன்வெர்ட்டட் சேம் சைஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஃபோக்கல் லென்த்லேயே நம்ம வச்சாக்கா ஆப்ஜெக்ட்டு இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. ஃபோக்கல் லென்த் சொன்னால் இங்கே சென்டர் ஆஃப் கர்வ் வச்சு சொன்னாக்க ரேடியஸில் வச்சாக்கா இமேஜ் இன்ஃபினிட்டியில் கிடைக்குது, இன்ஃபினிட்டியில் வச்சாக்கா ஃபோக்கல் லென்த் கிடையாது, ஃபோக்கல் லென்த் கட்சி இன்ஃபினிட்டி கிடைக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ரியல் இன்வெர்ட்டட் வெரி லார்ஜ், இதில் வந்து ஸ்மால் உருவாகும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது வெரி லார்ஜ், ஏன்னா இங்கே வைக்கும்போது திருப்பி இங்கே வரும்போது ரொம்ப கீழே போயிடும், இது பட்டு திருச்சி கீழே போயிடும். ஸோ அதனால் வந்து பெருசாக தெரியும். இதே வந்து இன்ஃபினிட்டிக்கும் சென்டர் ஆஃப் கர்வ், இன்ஃபினிட்டிக்கும் சென்டர் ஆஃப் கர்வ் இந்த டிஸ்டன்ஸில் வச்சாக்கா எஃப்க்கும் சிக்கும் இடையில் உருவாகுது. அந்த இமேஜ் வந்து எஃப்க்கும் சிக்கும் இடையில் வந்து வருது. அப்போ எப்படி இருக்கும்? ரியல் இன்வெர்ட்டட் ஸ்மால், ரியலாக இருக்கும், இன்வெர்ட்டாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். எஃப்க்கும் சிக்கும் இடையில் வச்சாக்கா சியில் இன்ஃபினிட்டி ஒர்க்கும் கிடைக்கிது, சியிலேருந்து இன்ஃபினிட்டி ஒர்க்கும் கிடைக்கிது, தலைகீழாட்ட மாறிடுது. ஓகேங்களா? ரியல் இன்வெர்ட்டட் எல்லாஜினா பெருசாக தெரியுது கொஞ்சம். இது வந்து கான்கேவ் மிரருக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து எஃப்க்கும் பிக்கும் இடையில் போலுக்கும் இடையில் வச்சாக்கா நம்மளுக்கு வந்து எல்லாஜினா கிடைக்கிது, வெர்ச்சுவல் ரைட் இமேஜ் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிது. இமேஜ் பியின் மிரர் பக்கத்தில் வச்சாக்கா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கான்கேவ் மிரருக்கு ஆப்ஜெக்ட் எங்கே வச்சாக்கா இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். இது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இதை வச்சு கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.